அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான 2வது புறமா வந்துருச்சு. இதில் ஜாக்லினும் பவித்ரா வேறு லெவலில் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இப்போ லைவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ பிக் பாஸ் வந்து பிரிக்கிறார். இந்த மாதிரி அந்த வீட்டிலேருந்து அதான் ஆண்கள் அணியிலேருந்து பெண்களும், பெண்கள் அணியிலேருந்து ஆண்களும் ஒரு ஆள் மாறி மாறி போகணும், நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்னாச்சு அப்படின்னா, ஜாக்லின் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சண்டையை வந்து ஆரம்பிக்கிறாங்கல்ல. அந்த இதில் என்னாச்சு அப்படின்னா, எல்லாம் சேர்ந்து பவித்ரா வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அதில் சுனிதா, அக்ஷிதாலாம் வந்து ஜாக்லினுக்கு வந்து எதிராக இருந்தாங்க. அதனால் ஜாக்லின் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் என்ன தான் சொன்னால் கூட இவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருந்தாங்க நம்மளுடைய ஜாக்லின். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இப்போ ஜாக்லினோட முடிவுப்படி அந்த பக்கம் ஆண்கள் அணிக்கு போகிறது தர்ஷா குத்தா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஜாக்லின் வந்து அழுது இது போனவே திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து பவித்ரா வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. திருப்பி வந்து இந்த ஜாக்லின் இவங்களுக்குலாம் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அழுது இது பண்ணவும், அது மாதிரி இவங்களுக்கும் தர்ஷா குத்தாவுக்கு வந்து உடன்பாடு இல்லை, சௌந்தர்யாவுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறனால சரி திருப்பி வந்து யார் போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா சண்டை வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பவித்ரா வந்து வேணாங்கிறாங்க. பவித்ரா வேணான்னா பவித்ராவுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போ என்ன எதுக்கு ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்தீங்க, அப்புறம் திருப்பி நீங்கள் ஓட்டிங் வைக்கிறீங்க அப்படின்னா நான் போகக்கூடாது அப்படிங்கிறனால தான் நீங்கள் வந்து ஓட்டிங் வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போட ஆரம்பிச்சுது. உடனே வந்து ஜாக்லின் சொல்லுது, நீ தான் பாவமாக இருக்க அதனால் உன்னை போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே 2 பேத்துக்கு வந்து சண்டை ஆரம்பிச்சு. அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க, நீ எல்லாம் வந்து போக தேவையில்லை, நீ எல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து சண்டை ஆரம்பிக்கிறாங்க. அது பவித்ரா அதை நீ சொல்ல தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சண்டை வந்து போயிட்டுருக்கு. ஜாக்லின் வந்து சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பார்க்கும்போது தோணுது. ஏன்னா எந்த ஒரு பிக் பாஸ் அப்படின்னாலே ஒரு ஃபயர் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா மற்றவங்களாம் வந்து ஒரு இப்போ சுனிதா வந்து பேசுகிறாங்க, அது பிரச்சனை வந்தால் பேசுகிறாங்க, அதே மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்தால் தான் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் ஜாக்லின் மட்டும் தான் பிரச்சனையே நான் தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால கூட மக்களுக்கு வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கரெக்டான விஷயத்த கரெக்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுமே, ஏன்னா ஒரு சில ஓவர் ஆக்டிங்லாம் இருந்தால் கூட நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களால் பாராட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.